பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆஃப் மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியாவோட பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மேக் இன் இந்தியா அப்படின்னா என்னன்னா, என்னோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன், அதில் போயிட்டு பாருங்கள். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். மேக் இன் இந்தியாவில் வந்துட்டு மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு எல்லா லைசன்ஸ் எதெல்லாம் தேவையான ஃபெசிலிட்டிஸையும் மேக் இன் இந்தியா ஆப்குள்ளே பண்ணி பிஸ்னஸை ஈஸியாக பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணி கொடுத்ததுனால இதை வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு 27 செக்டாரை கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டொமஸ்டிக் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறது, இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்து வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபாரெக்ஸ் ரிசர்வர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறோம், இதில் வந்துட்டு நமக்கு வந்து டாலர் கிடைக்குது, இந்த டாலரை போயிட்டு நம்ம ருபீஸாக மாற்றுவோம். இந்த டாலரை வந்துட்டு ஆர்பிஐ எல்லா பேங்க்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு வார் நடக்குது, இல்லை ஒரு வேறு ஏதோ விஷயம் நடக்குது, அப்போ நமக்கு டாலர் தேவைப்படுதுன்னா இந்த டாலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் சாம்பியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ 10 ரேங்க் உள்ள டாப் 10ல ப்ரொடக்ஷன்லையும் எக்ஸ்போர்ட்லையும் வேர்ல்டில் வந்து ஒரு செக்டார் இருக்குன்னா அதை குளோபல் சாம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல், ஃபார்மா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து குளோபல் சாம்பியன்ஸாக இருக்கும். ஸ்டீல் வந்து வேர்ல்டு செகண்ட் இதில் இருக்குது, அப்புறம் டிஃபென்ஸ் வந்து டாப் 10ல் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இதை வந்துட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது பண்ணுறாங்க. அடுத்து நியூ ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க சில செக்டார்ஸில். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைலு, ஆட்டோமொபைல், மெடிசன், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு, இதில் நியூ ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. வோக்கல் ஃபார் லோக்கல்னால் இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்து தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டோன்னா தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸாக. இப்போ தலையாட்டி பொம்மையை வந்துட்டு இவங்க வந்து நார்த் சைடோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் அதை இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வோக்கல் ஃபார் லோக்கல். இதை வந்து நம்ம ஒரு தனி வீடியோவே பார்ப்போம். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு ஒரு இது உண்டு. இதில் வந்து இப்போ 1000 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே இருக்குது. 700 டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இதுவும் வந்து மேக் இன் இந்தியாவில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. இப்போ வந்து சேலஞ்சஸ் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.